திலகம் அம்மா. பழம்பெரும் நடிகை. உங்களோடயே பேசி ரொம்ப நாளாச்சு சித்ராக்கா. அப்படியாம்மா? ஓகே, ஓகே. நானும் 2 நாளா ஒழுங்கா லைவ் போடலம்மா. 2 நாளாவே லைவ் போடல. ட்ராவல்லயே இருந்ததுனால லைவ் போடல. முந்தா நாள் போட்டது. காலையிலயோ, மதியமோ போட்டேன். அதோட சரி. ரொம்ப மகிழ்ச்சிம்மா. வாங்க. விமலா தேவி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? இனி இரவு வணக்கம் உங்களுக்கு. ஆடி வெள்ளியும் கூட கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டீங்களா நீங்க டின்னர்? 24வது லைக்ன்னு போட்டிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. 7 பேர் வாட்ச் பண்ணிருக்கீங்க. அப்படியே வாங்க கமெண்ட்ஸ் குடுங்க, லைக்ஸ் குடுங்க. சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே பாருங்க. அதுவும் பிடிச்சிருந்ததுன்னா அங்கேயே ஒரு கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் குடுங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். மகிழ்ச்சி சிஸ்டர் நீங்க லைவ் வந்தது அண்ட் தென் லைக்ஸ் குடுத்ததுக்கு. சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அனைவரும் உங்களது வீட்ல நலமா அப்படின்னு சொல்லுங்க. இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல சித்ராக்கா. அப்படியா? தொடர்ந்து வந்து ஹெல்த்த பார்த்துக்கோங்க. ஹெல்த் கேர் இருந்துக்கோங்க. ரொம்ப அசால்ட்டா இருக்க வேண்டாம். ரொம்ப பிஸி என் அக்கா. பிஸியெல்லாம் இல்ல. ட்ராவல்ல இருந்ததுனால ஒரு 8 ஹவர்ஸ், 9 ஹவர்ஸ் ட்ராவல் அப்படிங்கும்போது, ட்ராவலுக்கு தகுந்த மாரி இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஹாயா ஏறி படுத்தது தான். அப்பப்ப எழுந்திரிச்சுட்டு. பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்து நான் லைவ் போடல. அனைவரும் நலம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. மகிழ்ச்சி விமலா தேவி சிஸ்டர் வாங்க. நீங்க 2 நாளா போடல என்னோட ஐடியா. நீங்க அதுதான் உங்களுக்கு பேசல. அப்படியா? ஓகேம்மா வாங்க. இப்ப எடுத்து விட்டாச்சுல்ல வாங்க பேசலாம். இன்று இரவு பணி அக்கா 1 மணிக்கு தொடங்கி காலை முடிந்துவிடும். அப்போ காலையில வரைக்கும் முழிச்சுட்டு இருக்கணுமா? ரொம்ப கஷ்டம் ஆச்சே! 1 மணிக்கு டியூட்டியா? விடிய காத்தால வரைக்கும் பார்க்கணும். அனைவரும் இட்லி சாப்பிட்டோம். சூப்பர் சிஸ்டர். அருமை, அருமை. இன்று அம்மன் கோவில் போயிட்டு வந்தோம். ஆமா. இந்த மாசம் முழுக்கமாவே ஆடி மாசம் முழுக்க வளையல், அப்புறம் இந்த கயிறு குடுக்கறது இதெல்லாமே. அப்புறம் கூழ் ஊத்துறது ரொம்ப தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு சிறப்பு. அதுவும் எஸ்பெஷலி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா, பயங்கர கிரவுடு. இங்க வந்து அதோட சிம்ப்டம் ரொம்ப கம்மி. இப்ப நம்ம ஏரியால ஒரே ஒரு கோவில் இருக்கு கீழ, அந்த பக்கம். பக்கத்துல ஒரு ஒரு 6, 7 தமிழ் ஃபேமிலி இருக்காங்க. அவங்க மட்டும் அப்படியே போயிட்டு வருவாங்க. சப்போஸ் டைம் இருந்தா நானும் அவங்களோட போயிட்டு வருவேன். இன்னைக்கு போகல. ஆடி மாதம் சிறப்பு. அம்மனுக்கு சிறப்பு. உண்மையிலேயே ஆமா. ஆடி மாசம் வந்தாலே ஒரு பிளசன்ட் ஃபீல் வருது. அது ஏன்னு தெரியல. அந்த கண்ணாடி வளையலும், அந்த இதெல்லாம் குடுக்கறது எஸ்பெஷலி வந்து எல்லா சுமங்கலிகளுக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அம்மன் கிட்ட வச்சு பூஜை பண்ணி, அது அவங்க கைக்கு வரும்போது அப்படியே என்ன சொல்றது? அவங்க முகத்துல அவ்ளோ ஒரு சிரிப்பு. ஆடி மாதம் சிறப்பு. ஆமா. சிம்பிளா அம்மனுக்கு ஒரு சர்க்கரை பொங்கல் செஞ்சு, நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடலாம். அப்படிதான். விமலா தேவிஸ்டர் அம் நம்ப இவரு காதர் அண்ணா 2 நாள் ஆமா. முந்தா நாள் வந்தாரு. நேத்து நான் லைவ் போடாதனால வரல. காணோம். எங்கேயாவது மீட் பண்ணீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. எஸ்பெஷலி கோயம்புத்தூர் எத்தன தடவ அக்கா இதையே சொல்வீர்கள்? ஆமா தம்பி. அ கோயம்புத்தூர்ல நீங்க எங்க நம்ம ஏரியாவிலேயே மாரியம்மன் கோவில் வந்து சாரி பண்ணாரி மாரியம்மன் கோவில்னு 2 இருக்கு. ஆவரம்பாளையம் ஒண்ணு இருக்கு. இங்க நம்ம ஏரியால ஒண்ணு இருக்கு. எங்க சரவணம்பட்டி ஏரியால கூட ஒரு அம்மன் கோவில் இருக்கு. ரொம்ப விசேஷமா இருக்கும். கண்ணாடி வளைகள் ஓசை கேட்க கேட்க பணம் வரும். அப்படியா? ஓ! சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அருமை, அருமை. பரவால்ல, பரவால்ல. தெரிஞ்சுக்கிட்டேன் நானும். காதர் அண்ணாவுடன் பேசிட்டே இருப்பேன். அண்ணா நலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா? பார்த்தீங்கன்னா, நான் கேட்டு தான் சொன்னேன்னு சொல்லுங்க. 2 நாள் ஆயிடுச்சு. நம்ம லைவ் நேத்து ஃபுல்லா போடல. அதனால பார்க்கல. விமலா சிஸ்டர் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிவேல் முருகன் பிரதர் சொல்லியிருக்காங்க. முருகன் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்ணாடி வளையல் சத்தம் கேட்டா பணம் சேருமா? எம்ஆர்கே தம்பி. எஸ்பெஷலி கோயம்புத்தூர். எத்தன தடவையாக்கா சொல்லுவீங்க? என்னன்னு தெரியல தம்பி. நம்ம ஊர்னால ஒரு சிறப்பு தானே! இல்லையா? நம்ம ஊர் அப்படிங்கும்போது. தங்கம் வளையலை விட கண்ணாடி வளையலுக்கு அவ்ளோ பவர். ஓ! லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அந்த சத்தம் கேட்கிறது. ம். ஓகே. ஆனா ஒரு